பீச் கிளீன் ஈவெண்ட் சூப்பராக ஒன்று செம்மையாக நடந்துட்டுருக்கு. உங்களுடைய தலைமையிலையா இல்லை நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்டாக இறங்கி மக்களோட ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் இங்கே. ஸோ இஎஃப்ஐ கூட சேர்ந்து பண்ணுறோம் நம்ம சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் அரைஸ்லேருந்து. அண்ட் last time when I had read it in a newspaper, the Ridley turtles have a lot of them have died here. So அது கேட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. And also when we visited the beach, நிறைய இறந்து போன அந்த சைடில் இறந்து போனது பார்த்தோம். ஸோ அதனால இந்த இஎஃப்ஐயில் சேர்ந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஆன் வாட் ரெகுலர் பேசிஸ் நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்னா பார்க்குறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது எவ்ரிபடி ஹூஎவர் சீஸ் அவங்களுமே கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ஸ்மாலஸ்ட் திங் வி கேன் டூ பேக் டு த என்விரான்மெண்ட். போடுற குப்பையை நம்ம சாப்பிட்ற குப்பையோ பண்ணுற குப்பையை நம்மளே போய் ஒரு ட்ராஷ்ல போட்டுட்டா ஐ திங்க் இட் ஜஸ்ட் கெட்ஸ் ஓவர் தேர். அண்ட் திஸ் இஸ் மை சன். என்ன பண்ணீங்க போய் பீச்சில்? இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணீங்களா? என்னென்னலாம் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள். அங்கே நிறைய க்ளீன் பண்ணோம். அப்புறம் நிறைய டஸ்ட்டு, கிளாஸஸ், ஒயின் பாட்டில்ஸ், அப்புறம் சிகரெட்ஸ் எல்லாமே அங்கே எடுத்தோம். அப்புறம் சில பாட்டில்ஸ் கேப்லாம் எடுத்தோம். அப்புறம் சில பாட்டில் எடுத்தோம். அப்புறம் ஃபிஷ் பேக்ஸ்லாம் எடுத்தோம். அங்கே பாட்டில் எல்லாமே எடுத்திருக்காங்க. தேங்க்யூ. ஹாய் மேம், ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் டு யூ மேம். ஹாப்பி உமன்ஸ் டே. அனைவருக்கும் பெண்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்று வந்து மிக மிக அருமையான நாள். இந்த நாள் அன்றைக்கின்னு இந்த பீச்சில் வந்து நம்ம மெரினா பீச்சில் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. லீமரோஸ் மார்ட்டின் அரேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பேங்க்லேருந்து வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து எல்லா க்ளீனாகவும் இருக்குது, ஓரளவு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அதிலிருந்து நாங்கள் இப்போ லாஸ்ட் பேப்பர் அந்த பீங்கானுடைய பாட்டிலுடைய பீங்கான் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இதே மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாருமே சுத்தமாக வச்சுருந்தா மேம். ஆக்சுவலாக அங்கே வந்து ரெகுலராக பார்க்க முடியுது மேம். ஃபார் எனி சோஷியல் காஸ் நீங்கள் வந்து முதலாக அங்கே இருக்கீங்க. அதாவது இயற்கை பேரிடர் நடந்தாலோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அதே சமயம் இப்போது ஒரு என்விரான்மெண்டலுக்காக, ஒரு பெட்டர்மெண்ட்காக, இங்கே ஒரு சோஷியல் காஸ்க்காக பீச் க்ளீன் அப் ஈவெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாட் கீப்ஸ் யூ மோட்டிவேட்டட் டு டூ ஆல் திஸ்? இதெல்லாம் வந்து உணர்வு நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணும். நம்ம ஹியூமனாக இருந்தாலே நம்மளுக்கு அந்த உணர்வோடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டா எல்லாருக்கும் நல்லது, நாட்டுக்கு நல்லது, வேர்ல்டுக்கு நல்லது. ஓகே. ஸோ ஒன்று அட்வைஸ் மேம், இந்த மாதிரி இப்போது மேம் சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிட்ற குப்பையை நம்மளே வந்து டஸ்ட்பினில் போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ பேர் போய் இந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிருக்கோன்னு, ஸோ ஏதாவது ஒன்று அட்வைஸ் இது க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக பீச்சை? ஒவ்வொருத்தருமே வந்து அந்த உணர்வோடு வந்து எல்லாருமே க்ளீனாக வச்சுருந்தாலே அதை ஒரு செஞ்சிட்ருக்கிறத பார்த்தாலே அடுத்தவங்களும் செய்வாங்க. இல்லை நிறைய பேர் சாப்பிட்ட இடத்துலேயே போட்டு போனால் அதை பார்த்து நம்மளும் அவங்க போடுறாங்க நம்மளும் போடுவோம்னுட்டு அந்த மாதிரி வரும். இந்த குழந்தைகளே பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த தேவு கேத்துலாம் வந்து தர்மா இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகளும் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுகளுக்கு இந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னா அவங்க பெரியவங்களை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ மேம், இன்றைக்கி மகளிர் தினம் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயம் டு ஆல் த உமன் அவுட் தேர் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? மகளிர் எல்லாமே முன்னாடிலாம் வந்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, வெளியில் வர மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து வெளியில் வராங்க. இன்னமும் கொஞ்சம் பெண்கள் வந்து வெளியில் வராமல் இருக்காங்க. இன்னும் போல்டாகவும் தைரியமாகவும் வெளில வரணும், சாதிக்கணும். நம்மலாம் வாழ்வது ஒரு தடவை, வாழ்த்துட்டு தலைமுறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து உணர்வோடு வந்து வெளியில் வந்து சர்வீஸ் பண்ணாலே பாராட்டி அவார்டு கொடுப்பாங்க. எனக்கு இன்றைக்கே ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில். அதனால் எதுக்குனால அதை கொடுக்குறாங்கன்னா இன்னும் இருக்கிற பெண்கள்லாம் வந்து வெளியில் வரணும். இன்னும் நிறைய பெண்கள் வந்து சீரியல் பார்த்துட்டு வீட்டிலே இருக்கிறாங்க, கொஞ்சம் பயந்து சுவாவம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்து காமிக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து சரித்திரம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் வரணும் பெண்கள்லாம். அதான் நான் சொல்லுவேன். எல்லோரும் நல்ல குழந்தைகளையும் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி படிப்பு எல்லாத்துலேயும் கவனத்தை செலுத்தி நல்லா குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. அதை நல்ல குழந்தைய வளர்த்து நாட்டுக்கு வேர்ல்டுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வைக்கணும்.